ஸோ காய்ஸ், நான் ஒரு சூப்பர் பைக் வாங்கியிருக்கேன். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் நீங்களே பார்ப்பீங்க இப்போ. ப்ராப்ளம் வித் த பைக் இதெல்லாம் தான் ப்ராப்ளம். ஃப்ரண்ட் மாஸ்க் சுத்தமாக காலி, சைடில் இந்த பேனல் காலி, இது டேங்க் பேனல் காலி, மெயின் பார்ட்டு கிளச் கேஸ் காலி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோல் இருக்குது, இது இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக் லிவர்லாம் போயிடுச்சு. இதை ஃபுல்லாகவே மாற்றணும். இது பெண்ட் ஆகி ட்விஸ்ட் ஆகி இருக்குது. ஆக்ரோபோவிக் ஒரிஜினல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம். இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டமே யூகே வேல்யூ படி பார்த்திங்கன்னா அந்த ஒரு 500 pounds மேலே வரும். இதெல்லாம் ரியல் கார்பன். ஆக்சுவலி கார்பன் பிட்டுக்கு எதுவும் பெருசாக ஆகலை, இங்கே தான் ஸ்க்ராட்சாக இருக்குது. இதை ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். ரெடி பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு 500 pound மிச்சம் பண்ணலாம். இது நல்லா எக்ஸாஸ்ட் ஆக்சுவலி. மற்றபடி பிரேக் லிவர் காலி ஆகிடுச்சு. மற்றதெல்லாம் சின்ன சின்ன டேமேஜ் தான். இண்டிகேட்டர் வேறு டேமேஜ் இருக்குது, இப்போ தான் கவனிக்கிறேன் நான். ஸோ இந்த வண்டி எப்படி வாங்கினேன்னு டவுட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே கோபாட்னு ஒரு ஆக்ஷன் பிளேஸ் இருக்குது, அந்த ஆக்ஷன் பிளேஸில் தான் வாங்கினேன். ஸோ இதை வாங்கி ரெடி. இது ஆக்சுவலி நிறைய எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காங்க இந்த வண்டியில். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு இது பேர் மறந்துட்டேனே, ப்ரிடேட்டரோட எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து அல்கண்டாரான்னு சொல்லுவாங்க இந்த சீட்டோட குவாலிட்டி. இது பேர், இந்த லெதரில் ஆக்சுவலி சம் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல், அல்கண்டாரா மெட்டீரியலில் சீட்டு கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன சின்ன எக்ஸ்ட்ராஸ் வந்து ரெட் கலர் ஆடான்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எக்ஸாஸ்ட்டு, அதுக்கப்புறம் கீழே ஸ்டாண்டில் எக்ஸ்ட்ரா பிட்ஸு ரெட் கலரில். ஸோ நல்லாயிருக்கு. பார்ப்போம் இந்த பைக்கை நல்லா ரீபில்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துருவோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த வண்டி ஸ்டார்ட் கூட ஆகலை. ஆக்சுவலி இது ஒரு கேம்பிள் தான். நீங்கள் வாங்கி அது ஒர்க் ஆகலைன்னா அது உங்களோட லாஸ் தான். ஸோ உங்களால் இந்த மாதிரிலாம் எடுத்து காசு லூஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா எடுக்கலாம். நீங்கள் இல்லை எனக்கு காசெல்லாம் லூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வேலை என்னென்னா, பேட்டரியை கலட்டி சார்ஜ் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சீட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். 2 சீட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இது ஃப்ரண்ட் சீட் எப்படி கழட்டுறதுன்னா, பேக் சீட் எடுத்துகிட்டு இந்த 10 mil போல்ட்டை வந்துட்டு லூஸ் பண்ணோன்னா இது ஸ்லைட் ஆகிடும். அதுக்கப்புறம் பேக் சீட் எடுத்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பேட்டரியை சார்ஜ் பண்ணுவோம். ஏன்னா பேட்ரி சுத்தமாக டெட் ஆகிடுச்சு, அதனால் பேட்டரியை சார்ஜ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இது என்ன ஒயர்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டட் க்ரிப் வரும். ஆக்சுவலி அதுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா ஹீட்டட் க்ரிப்லாம் எடுத்திருக்காங்க. ஹீட்டட் க்ரிப் இல்லை மேபி கனெக்டே பண்ணாமல் இருந்துச்சானோ தெரியல. எடுத்துகிட்டு சார்ஜ் போட்டுட்டு வண்டி ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். அப்போ தான் வண்டியோட மைலேஜ் என்னெல்லாம் தெரியும், எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்றது. பேட்ரி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரியை சார்ஜ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இதை பார்ப்போம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நம்ம Z900 ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியது கிளச் கேஸ் தான் மெயினு. அது பேட்ரி போட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிளச் கேஸை சேஞ்ச் பண்ணி ஆயில் ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் பேட்டரியை போட்டு ஸ்டார்ட் ஆகுதா என்னன்றதை பார்ப்போம். ஏன்னா பேட்ரி போட்டுட்டு ஆர்வக்குள்ளால் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆயிலே இல்லைன்னு நினைக்கிறேன் இன்ஜினில். ஸோ
இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பெட்டர் கிளச் கேஸை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுவோம், பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் Z900 கிளச்சு. இது ஃப்ளைவீலு உள்ளே இருக்கும் கிளச்சு. ஆக்சுவலி சின்ன சின்ன ஸ்கோர்ஸ் இருக்குது இதில். அதை நேச்சுரலாகவே இப்படி இருக்குமா, இல்லை கிளச்சு பழசானதுனால அப்படி தெரியுதா என்னென்னு தெரியல. பட் வாட் எவர், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பட் மற்றபடி எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இப்போது ஆயில் ஏதாவது மிச்சம் ஆயில் இருக்கான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஆயிலே இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது இருந்தால் ட்ரெயின் பண்ணிடணும். ஸோ இதுதான் இதோட புது கேஸ்கெட்டு, அப்புறம் போல்ட்டு, யூஸ்ட் கிளச் கேஸ். ஆக்சுவலி இதுலேயும் ஸ்லைட்டாக ஸ்க்ராட்ச் இருக்குது. ஆக்சுவலி ஒரு டென்ட்டு கூட என்னால் பார்க்க முடியுது ஸ்லைட்டாக. பட் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், ஃபிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது நம்மளோட கேஸ்கெட்டு. இதை ஃபஸ்ட்டு இதில் மாட்டிடுவோம். ஸோ இதுதான் ட்ரெயின் போல்ட்டு. ஸோ இதை எடுத்துகிட்டு பார்ப்போம் எவ்வளோ ஆயில் இருக்குன்னு. பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் நிறையா தான் இருந்திருக்கும் ஆயில். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 லிட்டர்ஸ் 1.5 2 லிட்டர்ஸ் தான் இருந்திருக்கும். ஆக்சுவலி இது 3.84 கெப்பாசிட்டி. ஸோ இது ஃபுல்லாக ட்ரெயின் ஆகட்டும். ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கையோட சர்வீஸும் பண்ணணும். ஏன்னா ஒரு நியூ ஃபில்டர் வாங்கியிருக்கேன். ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆயில் டாப் அப் பண்ண வேண்டியதான் வேலை. ஸோ கைஸ், இதுதான் ஆயில் 300V ஃபுல் சிந்தட்டிக் மோட்டல். என்னோடய ஃபேவரட் பிராண்டு. அது வந்து சூப்பராக இருக்கும் 300V. அப்புறம் K&N ஆயில் ஃபில்டர். ஆக்சுவலி இது பரவாயில்ல, கொஞ்சம் ப்ரிட்டி சீப் தான். இது நான் வந்துட்டு 11 pounds வாங்கினேன். 11 poundsனால் கிட்டத்தட்ட 1200 அந்த ரேஞ்சுக்கு வரும். 1150 200 அந்த ரேஞ்சுக்கு வராது. பட் வேல்யூ ஃபார் த மணி தான். இதெல்லாம் ஃபிட் பண்ணுவோம் நம்ம. சரியா ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை ஊற்றி பார்ப்போம். ஸோ எப்பயுமே ஒரு ஆயில் ஃபில்டர் வாங்கும்போது இதில் கொஞ்சம் ஆயிலை வந்துட்டு ரவுண்டாக இதில் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃபிட் பண்ணணும். அதுதான் ஆக்சுவலி ஒரு நல்ல ஹேபிட்டு.
ஸோ இந்த ஆயிலோட கலர் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் க்ரீனு. இது ஆக்சுவலி ஏன்னா ரேசிங் அண்ட் ரோட் ஆயில் இது. ஈஸியாக நம்மளோட இதுதான் பழைய ஆயில் ஃபில்ட்ரு. இது ஆக்சுவலி நல்லா அடி வாங்கியிருக்கேன் பையன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் மாற்றினது நல்லதாக போச்சு. எப்பயுமே ஒரு வண்டி வாங்கினா ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆயில் ஃபில்டரோட சர்வீஸ் பண்ணுங்கள். வெறும் ஆயில் மட்டும் மாற்றினா யூஸ் இல்லை. ஸோ இதுக்கு 17 mil ஸ்ப்ராக்கெட் தான் செட் ஆகும். அதை வச்சு ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, லைட்டாக ஹேண்ட் டைட் பண்ணாலே ப்ராப்பராக ஃபிட் ஆகிடும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் இது ஆக்சுவலி ஆயில் மாற்றும் போது 3.84 லிட்டர் எடுக்கும். ஸோ லெட்ஸ் ட்ரை. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பேட்டரியை இன்ஸ்டால் பண்ணோம். வண்டி ஆன் ஆகுதா இல்லையான்னு தெரியும். பார்ப்போம். நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டேன் பேட்டரியை. இந்த சீட் பார்த்தீங்களா, என்னோடய ஃபேவரட் பார்ட் இந்த வண்டியிலே. ப்ரெடேட்டர் தீமில் போட்டிருக்காங்க. இது அல்கண்டாரா மெட்டீரியலில் ப்ரெடேட்டர் எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. ஸோ இதை இப்படி ஸ்லைடு பண்ணால் இவன் இப்படி வந்துடுவான். இப்படி வந்துட்டானா நம்ம பேட்டரி எடுத்து ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்ரி மாட்டிட்டேன். நாட்ஸ் மூமெண்ட் ஆஃப் ட்ரூத். டர்ன் ஆகுதா இல்லையா, பேட்ரி சார்ஜ் ஆகிடுச்சா இல்லையா, வண்டி ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துடலாம். எஸ், உங்களுக்கு டிஸ்பிளே வந்துருக்கு. 11,488 ஓடி இருக்குது. நாட் பேட். ஓகே, வண்டி நியூட்ரலில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். வண்டி கிராங்க் ஆகுது, ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன ரீசன் தெரியல.
ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த லைட்டும் இல்லை. இன்ஜின் கொஞ்சம் வார்ம் ஆகணும், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. எந்த அளவுக்கு ஸ்மோக் வருது பாருங்கள், ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஜின் கோல்டாக இருக்குது. இந்த பிரேக் லீவர், ஏன்னா உங்களுக்கே தெரியும் ரைட் சைடு உடஞ்சிருந்தது, அதனால் அதை எப்படி மாற்றி தான் ஆகணும். ஸோ மீன் வாயில் அப்படியே இதையும் மாற்ற போகிறோம். ஏன்னா இதில் வந்துட்டு Z900 போட்டு லோகோ இருக்குது. ஆக்சுவலி இது AliExpressல ஆர்டர் பண்ணேன். குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது, பட் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு தெரியல. சரி அவங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபிட் ஆகுதான்னு. அதெல்லாம் 2 minutes கூட அவ்வளோ இதை ஃபிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸி. இதெல்லாம் எல்லாமே நம்மளே பண்ணுற வேலை தான். ஈஸி ஃபிட். இது ஆக்சுவலி AliExpressல வாங்கினேன். கிட்டத்தட்ட 15 pounds நினைக்கிறேன். எக்ஸாக்ட் வேல்யூ என்னென்னு பார்த்து சொல்கிறேன். கடைசியாக எனக்கு எவ்வளோ ஆச்சு இந்த பைக் வாங்குறதுக்கு, அப்புறம் இதோட பிரேக் டவுன் என்னன்றதை நான் உங்களுக்கு கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கைஸ், என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டயாமீட்டர் டிஃப்ரென்ஸ் போல் இருக்குது, அதனால் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. அதனால் இந்த பிளாக் எடுத்து இதில் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த பிளாக் எடுத்து இதில் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. இன்டர்சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா தெரியும், பக்காவாகிடுச்சு. கிளச்சு இப்போ பாருங்கள், ப்ளே சுத்தமாக இல்லை. இது நார்மல் ப்ளே. அதே மாதிரி இந்த சைடு பிரேக்கு கிளிக்கிங் சவுண்ட் இதுதான் அந்த பிரேக் லைக்கட்டோட கிளிக்கிங் சவுண்ட். இதில் என்ன ஸ்பெஷல்னா Z900 போட்டிருக்கு 2 சைட்லையும். அதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் அட்ஜஸ்டபிள். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்த வேலை என்னென்னா, நம்மளுக்கு பேக் பிரேக் ரெடி பண்ணணும். இது ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலி வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் பேக் பிரேக். ஸோ இதுவும் வந்துருச்சு. இதில் இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணுவோம்.
ஸோ கைஸ், இதுதான் ஆர்டர் பண்ண பார்ட்டு. இது மொத்த செட்டு வந்துட்டு £60 நினைக்கிறேன். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 6500 வரும். பரவாயில்ல, யூஸ்டு தான். அது மாஸ்டர் சிலிண்டர் எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு ஆக்சுவலி அந்த மாஸ்டர் சிலிண்டர் அதெல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தேவையானது பிரேக்கு, அப்புறம் இந்த பார்ட்டு தான். அதுவும் இல்லாமல் இங்கே ரெட் பிட் இருக்குது. ஆக்சுவலி இதை தான் இதில் ஸ்வாப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா பிரேக் ரெடி, ரியர் பிரேக் ரெடி, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. மாஸ்டர் சிலிண்டரை வந்துட்டு இது பண்ணிட்டேன். பிரேக் லைட்ஸும் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக ஒர்க் ஆகுது. எல்லாம் பக்காவாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இனி இந்த பேனல் மட்டும் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. எதுவுமே இல்லை. மிரர்லாம் வந்துட்டு சின்ன சின்ன ஆக்சசரிஸ் தான், பட் முடிஞ்சிச்சு. இதில் க்ளீனிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. இப்போ கூலண்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அண்டர் பேனல் ரிமூவ் பண்ணிவிட்டு கூலண்ட்டை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் இங்கே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அது ஃபுல்லாக அது ரிசர்வாயர் டேங்க்கில் ஸ்டோர் ஆகிருக்கு. அது எப்படி எடுக்கணுன்னா, இந்த சைடு வந்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் இந்த சைடு பேனல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. டேங்க் பேனல்லாம் உடஞ்சிருந்துச்சுல, அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா ஆக்சுவலி இதுதான் ரிசர்வாயர் லைனு, ஓகேவா. இந்த லைன் வந்துட்டு அப்படியே போய் இங்கே உள்ள ரிசர்வாயர் டேங்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லா பைக்குமே மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பைக்கு இப்படி தான், அதாவது தெரியுதா. அதனால் இந்த லைனை இங்கே ரிமூவ் பண்ணோன்னா இதில் இருக்க மீதி லிக்விட்லாம் வெளியே வந்துடும், கூலண்ட் ஆயிலெலாம் வெளியே வந்துடும். அதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ எல்லா கூலண்ட்டும் வெளியே எடுத்தாச்சு. இப்போது போல்ட்டை போட்டு டைட் பண்ணிட்டேன். அடுத்து ஆக்சுவலி இந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ரிசர்வாயர் டேங்க்கில் ஃபில் பண்ண முடியும். ஸோ இதில் ஊற்ற வேண்டியதான். நாலு வரைக்கும் வந்துடுச்சு. இதுக்கே 1.5 லிட்டர் ஆகிடுச்சு. இந்த ஏர் பபிள்லாம் வருதுல்ல, அது வர்றது ஆக்சுவலி நல்லது தான். ஸோ
ஸோ கைஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சைனாவிலேருந்து எல்லா பார்ட்ஸும் வந்துடுச்சு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா கலர் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெட்டு வந்துட்டு ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு மாதிரி ஆக்சுவலாக இருக்கிறது மெரூன் மாதிரி ஷேடில் தெரியுது. அந்த பக்கத்தில் இருக்குன்னா நம்ம அந்த பார்ட்ஸில் வச்சு கம்பேர் பண்ணும்போது. ஸோ எல்லா ரெட் கலர் பார்ட்ஸும் இப்போ மாற்றுவோம். பிளாக் ப்ராப்ளம் இல்லை, பிளாக் தான் ஏன்னானாலும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எல்லாத்தையும் மாற்ற போகிறேன். ஆக்சுவலி நான் ஒரு பேனல் மாற்றிட்டேன், இந்த சீட் டைரி மாற்றிட்டேன். உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்குன்றது புரியும், உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் நான் சொன்ன கலர் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி இதுதான் சைனீஸ் பார்ட்டு, இது ஆக்சுவல் ஓஇஎம் பார்ட்டு. உங்களுக்கு தெரியுதான் தெரியல, ரொம்ப மைனரான டிஃப்ரென்ஸு. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டிக்கர்லாம், இது வந்து ஸ்டிக்கராக ஓஇஎம்மில் இருக்கிறது. இது வந்துட்டு ஆக்சுவலி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டிக்கர் கிடையாது, ஆக்சுவலி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி கேமராவில் பார்க்க பெருசாக அதுவும் தெரியல சன்லைட்டில், பட் யா. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ கைஸ், நம்மளோட ப்ரோக்ரெஷன் பாருங்கள். ஹெட்லைட்டோட அசம்பிளி முடிஞ்சிருச்சு, டேங்க் முடிஞ்சிருச்சு, டெயில் முடிஞ்சிருச்சு, இந்த சைடும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஷ்ரவுடு எல்லாமே. ஸோ இனி பாக்கி இருக்கிறது ஸ்க்ரீன், புது ஸ்க்ரீன் வாங்கியிருக்கேன், அதை இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் இந்த இப்போ தெரியல, இப்போ தெரியுதுல உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸு. இதுதான் கலர் டிஃப்ரென்ஸு, அதுதான் ப்ராப்ளம். இது ஆக்சுவலி மாத்திரம் தான் கொஞ்சம் டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா இந்த ரிவீட்டை டெலிட் பண்ணிட்டு, ஆக்சுவலி என்கிட்ட இந்த சைஸ் ரிவீட் இல்லை, அதனால் டெம்பரரியாக வேறு எதாவது இதுதான் பண்ணணும். இப்போதைக்கு இதை ட்ரில் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு ரிவீட், சின்ன ரிவீட்டும் இதுவும் ரெடி பண்ணணும். எப்படியோ ஆக்சுவலி பெரிய போல்ட் ஒன்று மிஸ் ஆகுது, அதனால் இதை போட்டு வச்சுருக்கேன் டெம்பரரியாக. இதுதான் ஆக்சுவல் போல்ட்டு. ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக அதை ஃபிட் பண்ணியாச்சு. இனி வந்துட்டு மட்காடை மட்டும் மாற்றணும். மட்காடை மாற்றிட்டா பக்காவாகிடும் வண்டி, ஃபுல்லி ரெடி ஆகிடும். உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள், அது எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. மட்காடு மட்டும் எவ்வளோ டல்லாக இருக்குது பாருங்கள், அதுதான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் வந்து இது கைஸ், அது பேர் என்ன, ஸ்டேயோட ப்ரொடெக்டர் சம்திங். இது ஆல்ரெடி இருக்குது ஒன்று, ஆனால் அது ஸ்க்ராட்சாக இருக்குது, பார்த்தாலே தெரியும்.
அதனால் Z900 போட்டு ஒன்று வாங்கினேன். ஸோ இதை ஃபிட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு தேஞ்சிருப்பாருங்க ஆக்சிடெண்ட்டில். ஸோ பழசு போகுது, நம்மளோட புதுசு வருது. அப்போ இதை போட்டால் ஃப்ரேம் வந்துட்டு எதாவது ஆக்சிடென்ட்னா ஃப்ரேம் அடி வாங்காமல் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். அதான் நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, பழைய வண்டியில் இருக்கிறத எடுத்து புது வண்டியில் போடலான்னு யோசிக்கிறேன். ரெண்டும் ஒரே தான் தெரியல, எடுத்து கழட்டி பார்ப்போம். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருவோம். அதை எப்படி விற்க தான் போகிறேன், அதனால் ப்ராப்ளம் இல்லை, கழட்ட ட்ரை பண்ணுறேன். செட் பண்ணிட்டேன் சாக்கெட்டை. எடுத்து பார்ப்போம். போல்ட்டே பெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சுற்றுது. போல்ட்டே வளைஞ்சிருக்கு கைஸ், அதுதான் ப்ராப்ளம். So guys, everything is done. பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லு, டேங்க் கவர் எல்லாம் போட்டாச்சு. இன்னும் மிஸ்ஸிங் வந்துட்டு கவாசாக்கி லேபிள் தான். ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது அடுத்த வாரம் வரும். வந்துடுச்சுன்னா போட்டுடலாம், கரெக்டாக இருக்கும். இன்னும் சின்ன சின்ன வேலை இருக்குது, எல்லாத்தையும் முடிக்கும். மோஸ்ட்லி இன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். ஸோ இனி மிரர் பண்ணோம். இதுதான் வித்தவுட் மிரர் லுக்கு. இப்போ மிரர் ஒன்று வாங்கியிருக்கேன் நான். பிளேடு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. மெட்டலில் செஞ்சுருக்காங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல மெட்டலில் இருக்கும்னு, பட் மெட்டலில் செஞ்சுருக்காங்க. ஃபிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
ஸோ கைஸ் நம்மளோட வண்டி ரெடி, எக்ஸப்ட் சின்ன சின்ன பிட்ஸ், இந்த ஸ்டிக்கரிங் அது இதெல்லாம் தவிர்த்து பார்த்தா எல்லாமே ரெடி. க்ளீனாக இருக்குல்ல. இந்த ஆக்ரோவைக் ஸ்டிக்கரோ வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்தப்புறமும் ஒரு சினிமாட்டிக் வீடியோ நான் எடுத்து போடுறேன். அதுக்கு முன்னாடி இதையும் அப்படியே போட்டுருவோம். இப்பயும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் நான். இன்னும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது வண்டிக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அடுத்தடுத்த எபிசோடில் நான் போடுறேன். ஸோ yeah, this is the end of the series. ஒன் கிளிக்கில் ஸ்டார்ட் ஆகுது guys. இந்த க்ரிப்பையும் க்ளீன் பண்ணிட்டேன் பிரேக் க்ளீனர் வச்சு, ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் அது அதில் பழசாக தெரிஞ்சது, மாற்றணும், சீக்கிரம் மாற்றிடலாம்.